நாம எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு டூர் போனால் என்ன பண்ணுவோம்? அதிகபட்சம் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்து மெமரிக்காக வச்சுக்குவோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அவங்க போகிற இடத்துலலாம் கல் மேலே அவங்களோட பேரை எழுதி வச்சுட்டு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஈஜிப்டில் லக்சர் நகரத்தில் வேலி ஆஃப் த கிங்ஸ்ன்னு சொல்லப்படுற மன்னர்கள் பள்ளத்தாக்கு அங்கே இருக்கு. அங்கே இருக்கிற குகை சுவர்களில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் கம்பீரமா செதுக்கப்பட்டிருக்கு. 2024 ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்து ப்ரொஃபஸர் இங்கோ ஸ்ட்ரௌச்சி அந்த குகைகளை சுற்றி பார்க்கும்போது சில எழுத்துக்களை கவனிக்கிறாரு. அது இந்திய மொழியாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. கல்வெட்டு அறிஞர் ஷார்லட் ஸ்மித் அவருடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துறாரு. அங்கே கிடைச்ச 30 இந்திய கல்வெட்டுக்கள்ல கிட்டத்தட்ட 20 கல்வெட்டுக்கள்ல நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருந்திருக்கு. அதுல அதிகமா இடம் பிடிச்ச பேரு சிகை கொற்றன். கொற்றன் அப்படின்னா வீரன் அல்லது வெற்றியாளன்னு அர்த்தம். சிகைங்கிறது ஒரு துறையில சிறந்தவங்களுக்கு கொடுக்கிற பட்டம். இன்னைக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர்னு சொல்றோம்ல, அது மாதிரி தமிழ்ல சிகாமணின்னு பட்டம் கொடுக்கறது வழக்கம். உதாரணமா இசையில சிறந்த ஆளுமைகளுக்கு சங்கீத சிகாமணின்னு பட்டம் கொடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். 5 குகைகள்ல 8 இடங்கள்ல சிகை கொற்றன் அவருடைய பேரை எழுதி வச்சிருக்காருன்னா அவரு எவ்வளவு பெரிய டிராவலரா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். வர கண்ட அப்படிங்கிற வாக்கியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதாவது நான் வந்து பார்த்தேன்னு ஒரு சாட்சிய விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, எதுக்காக நம்முடைய முன்னோர்கள் அங்க போயிருப்பாங்க? அந்த காலத்துல ஈஜிப்ட் நாட்டோட பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுல கொற்கை பகுதியிலிருந்து எடுத்த முத்துக்களை நகைகளா பயன்படுத்தினாங்கன்னு பிளினி அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறார். முத்துக்களுக்காக இந்த பெண்கள் வந்து ரொம்ப பணத்தை செலவு பண்றாங்க, இதனால ஈஜிப்டோட செல்வமே இந்தியாவுக்கு போகுதுன்னு வருத்தப்படுறார். அது மட்டும் இல்ல, பொண்ணோடு வந்து கரியோடு பேரும்னு அகநானூர்ல சொல்ற மாதிரி அவங்க தங்கம் கொடுத்து நம்ம கிட்ட மிளகு வாங்கிட்டு போனாங்களாம். ஒரு வணிகம் உலகம் முழுக்க பரவி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதுக்கு பேரு நாணயம். நாணயம்னா நான் காசு சொல்லல, நேர்மைய சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழருக்கான வணிக அறத்தை ஐயன் வள்ளுவர் அழகா வகுத்து கொடுத்திருக்காரு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்ய. பிறருடைய பொருளா இருந்தாலும் அது தன்னுடைய பொருளை போல கருதி நேர்மையோட வாணிகம் செஞ்சாலே வணிக நெறி என்கிறார். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது என்கிறது பட்டினப்பாலை. யாரையும் ஏமாத்திடாத, நீயும் ஏமாந்துடாத அப்படிங்கிற எச்சரிக்கைய நம்முடைய மரபு அன்னைக்கே நமக்கு கத்து கொடுத்துருக்கு. நம்மள சில பேருக்கு அவங்களோட பாஸ்போர்ட்ல பல கண்ட்ரீஸோட ஸ்டாம்ப் இருக்கிறது ஒரு பெருமையா பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈஜிப்டோட குகைகள்ல தன் பெயரை முத்திரையா பதிச்சிட்டு வந்த அந்த தமிழன் நம்முடைய உலகளாவிய வணிக பயணத்தின் ஒரு மிகச்சிறந்த சாட்சி. உலகளாவிய வணிகத்தில் தமிழர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருப்பார்கள். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.